நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சைவ சித்தாந்த கொள்கைப்படி இறைவன் பொருள், கடவுள் பொருள் அப்படிங்கிறதை பற்றி சிந்திச்சு வர்றதில் அத்துவிதம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேதவாதம் கூறும் கருத்து. இதுவரைக்கும் நம்ம சென்ற பதிவுகளில் சங்கரர் கூறிய கருத்துகளும் ராமானுஜர் கூறும் கருத்துக்களையும் சிந்தித்து வந்தோம். அவங்க ரெண்டு பேருமே இன்மை அப்படிங்கிறத அர்த்தத்தை கொண்டு அத்துவிதத்துக்கு அவர்கள் பொருள் சொன்னார்கள். இப்போ மூன்றாவதாக கூறப்படுற மத்துவர், அவர் நகாரம் தரும் பொருள் மூன்றில் எந்த பொருளை வச்சு சொல்கிறாரு அத்துவிதத்துக்கு பொருள் அப்படிங்கிறத நம்ம சிந்திப்போம். அத்துவிதம் அப்படிங்கிறதுல உள்ள நகாரத்துக்கு மத்துவர் மறுதலை பொருளை எடுத்து கொண்டு சொல்றாரு. அதன்படி அத்துவிதம் என்பதற்கு இரண்டிற்கும் மறுதலையானது அப்படிங்கிற பொருள் தரும். இரண்டிற்கும் மறுதலையாவது ஒன்று என்பதே, அந்த ஒன்று பிரம்மமே என்பதும் அது இரண்டிற்கும் மறுதலையானது அப்படிங்கிறது நமக்கு விளங்கும். பிரம்மம் இரண்டிற்கும் மறுதலையானது என்பதால் இரண்டாகிய உயிர் உலகம் என்பனவும் இருத்தல் நமக்கு பெறப்படுது. இங்கனம் ஒன்றாய் நிற்கும் பிரம்மமும் அதற்கு மறுதலையாக வேறாய் நிற்கிற உயிரும் உலகமும் ஆகிய இவை தம்முள் ஒளியும் இருளும் போன்றவை அப்படின்னு அவருடைய கொள்கையை சொல்றாரு. பிரம்மத்துக்கு மறுதலையாக இருக்கிறது உயிரும் உலகமும். இது ஒளி இருள் உள்ள சம்பந்தம் போல உள்ளது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை அவர் எப்படி விளக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்மமும் உயிரும் எந்த வகையால மறுதலையான பொருட்கள் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, பிரம்மம் ரொம்ப பெரியது, அறிவே வடிவாயும் ஆனந்தமே வடிவாயும் உள்ளது, தூயது. ஆனால் உயிர் சிறியது, அறியாமையும் துன்பத்தையும் உடையது, மலங்கள்ல பட்டு நிற்கிறது. இவை போன்ற தன்மைகளால அவை தம்முள் ரெண்டுமே மறுதலையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி ஒளியும் இருளும் போல அப்படிங்கிறத அவர் எடுத்து சொல்றார். இவ்வாறு இவர் சொல்றதுனால இவருடைய வாதம் பேதவாதம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் நம்ம அபேதவாதம், பேதாபேதவாதம், பேதவாதம் மூன்றுமே சிந்திச்சிருக்கோம். மேலும் அடுத்த பதிவுகளில் அடுத்து தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.